கமான் பீட்டர். ஹரி பாட்டர். மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? கருப்பி. ஏய் ஏன் கருப்பி ஓடுற? ஓகே போட்டுருவோம். வா இந்த இடத்துல எங்காச்சும். ஓகே பாய்ஸ் இங்கே தான் நான் வந்து மண்புழு தேட போகிறோம். நல்ல பேசா இருக்கு. டிக்கிங் மண்புழு எந்த பேச கிடக்குன்னு छोटा தெரியுதா? இது छोटा கட் இருக்கு. छोटा இல்ல சைடுல ஒரு சாவத்தோட. 1 hour later. இப்போ மண்புழு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லா பக்கம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த பக்கம் நல்லா இருக்குதோ அங்கே நீங்கள் டப்புன்னு பிடிச்சிடலாம் மண்புழுவை. இதை பார்த்தீங்கன்னா மரத்தில் லைட்டாக ஈரமாக இருக்குது தெரியுங்களா? இங்கே தான் மாட்டோம். அப்படி என்ன கவுண்டருக்கு மாதிரி இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்க என்னென்ன சொல்கிறோம். இப்படி தான் இருக்கும் மண்புழு ஏரியா. இப்படி இருக்கும் பார்த்தீங்க. எல்லாம் வெயிலுங்கனால எல்லா மண்புழு உள்ளே போய் பண்ணிட்டு அப்படி இருந்தாலும் பாலா விடாமல் முயற்சி பண்ணிக்க அப்படி. இப்பொழுது பாலச்சந்தர் தன்னை திரும்பி நிரூபிக்கின்றார். கடைசியில் ஒரு பெரிய புழு நிரூபிக்கும் பொழுது இங்கே ஒரு ஏகப்பட்ட புழுக்கள், ஏகப்பட்ட மண்புழுக்கள் கண்டுபிடித்துள்ளார். சூப்பர் பாலச்சந்தர், சூப்பரா. இங்கே வர போய் இதான் எங்க மண்புழு சேகரிப்பு தொட்டி. கொடுங்க வா, பெருசா ஒரு மாடி தான். சூப்பர் மாடி. ஓகே பாலு திரும்பி. இது நல்லா இருக்கு. இன்னும் திரும்பி காட்டுங்க பாலச்சந்தர். ஏன்னா புத்தகம் மொத்தம் சேஃப்டி உள்ள போயிருக்காங்க. ஆமா டக்குன்னு குத்தி ஓகேணும். இன்னும் வெளில தானே. ஓ பால் சமா பெருசா. ஓய் மண்புழுவா பாம்பான அளவுக்கு பயப்படுற அளவுக்கு மாட்டி விடாதே. உனக்கு தான் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. ஓகே இட்ஸ் ஹியூஜ் ப்ரொடியூஸ் டு பாலச்சந்தர். அதாவது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணி உங்கள் தோட்டத்தில் மண்புழு பிடிச்சிங்கனாக்கா மீன் பிடிச்சது போக எக்ஸ்ட்ரா மண்புழு இருந்தால் திருப்பி கொண்டு தோட்டத்தில் விட்டுருங்க. ஏன்னா மண்புழோட இப்போ எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஏமா எஸ் சொல்லுங்க பாலச்சந்தர். ரெக்கார்ட் பண்ணியா? ரெக்கார்ட் ஆகிடுங்க. இவர்த்தையும் கிளம்பி ரெக்கார்ட். மண்புழு நீங்கள் வந்துட்டு பிடிச்சிங்கனாக்கா எப்படி நிறைய கொண்டு போவீங்க. சப்போஸ் பத்தாட்டி பிரச்சனை இல்லை. சப்போஸ் மிச்சம் ஆயிடுச்சுனாக்கா தயவு செஞ்சு கொண்டு தோட்டத்தில் விட்டுருங்க. ஏன்னா மண்புழு இப்போ எல்லாம் கிடைக்கிறது இல்லை. மண்புழு வேலை போட்டு வித்துருக்காங்க இப்போலாம். ஸோ மிச்சமான மண்புழுவை கொண்டு நீங்கள் தோட்டத்தில் விட்டுருங்க. அதான் உங்களுக்கு சேஃப்டி. அது எங்கே டீங்க அதே பக்கம் விட்டுருங்க. ஓகேவா? ஓகே வாங்கி போயிட்டா பத்தியா? ஆமாடா. குட்டி குஞ்சானா இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஆளாக மாட்டிக்கிறான். இருக்கிறது எனக்கு பிடிச்சல இதே பெரிய மண்புழு. நான் வாழ்க்கையிலே பார்த்தலே இதை பெருசு. ஐயோ அம்மா எனக்கு பயமா இருக்கு. பால் எவ்வளோ பெருசாக பார்த்ததில்ல பால். இது புழு தானே? பிரேம் விட்டு விட்டு போகுதுனே. ஓகே ஆக்சுவலாக கையில் பிடிக்க பயமாக இருக்குது. கையில் எல்லாமே போகிறேன். ஓகே அது ஓகே கொடுங்க. ஓகே பாலச்சந்தர் மிகவும் திறமைசாலியாக செயல்பட்டு ஏகப்பட்ட மண்புழு பிடித்துள்ளார். ஸோ பாலச்சந்தர் வச்சு தான் நம்ம இன்னைக்கு சக்ஸஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு ஜீவன் வரவில்லை. பிரபாகரன் வந்து இன்னும் பிடிச்சி வரணும்னா ஆனால் இன்னும் காலேஜ் போகிறோம் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து போகிறோம். எங்கே போகிற லொக்கேஷனு கஞ்சப்பள்ளி. அங்கே போகிறோம். எவ்வளோ பேர் இருக்குன்னு காட்டுறோம். ஸ்டே டியூன் காய்ஸ். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஏன்னா என்னால் அவனுக்கு ஃபோனில் 5000 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. ஃபோன்லையா? எப்படி? பால் வியூ பயங்கரமாக இருக்கு பால். இது வேணா சார்ஜ் போடுறான். மரணமாக்குடா. நான் வாசி கேட்டு வரேன். இளநீரின் சுவை எப்படி இருக்கின்றது நண்பர்களே?
ஏய் ஜம்முன்னு இருக்கு. ஏய் அண்ணன் சொல்லிருக்கிறது ஓட்டி நல்லா வைக்கிறா பாரு ஓட்டி நல்லா ஓகே தேங்க்யூ எஸ் காய்ஸ் இது குறுமையாக போச்சுனே நம்ம தானே மரணவளுக்கு கிடைக்க பிடிக்கிறீங்களா Take it. இதெல்லாம் போட்டு போனீங்க ஏன்னா ஐபோன் மாதிரியே தான் ஐபோன் ப்ரோ யூஸ் பண்ணி சுத்திடும் அவ்வளோ டிஸ்பிளேவா கோழி பண்ண தானே இருக்கு அதே அது அந்த அங்கே இருக்கிற அந்த ரோடு இது வேற ரோடு நீ சொல்றது வேற குட்டிங்கண்ணே ஓகே இங்கேயாண்ணே இங்கே உட்காந்து பிடிச்சோம் ஓகே ஃபைனலி ரீச் ஓகே ஃபைனலி வி ரீச் த பிளேஸ் இதுக்குள்ளே போனோமா பாசந்தரா Come on, boys. Okay. நல்லா இருக்கு மீன் இருக்குமாடா இன்னும் போனோமா 1/2 கிலோமீட்டரா ஐயோ பி ஸோ யூஆர் கோயிங் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா தங்கலான மாதிரி போயிட்டு இருக்காரு பயங்கர கூட்டமா இருக்குது விட்டாங்க stuck in ஐயோ